பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், ஏசாவினுடையவைகள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது, அவனுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள் எவ்வளவாய் ஆராய்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏசாவினுடையவைகள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது. ஏதோமியருக்கான ஒரு நியாய தீர்ப்ப இங்கே ஆண்டவர் சொல்றார். ஏசாவினுடையவர்கள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது. அப்படி என்ன ஏசாவினுடையவைகள்? நிறைய இருக்கு. இதோ உன்னை ஜாதிகளில் சிறுக பண்ணினேன், நீ மெத்தவும் அசட்ட பண்ணப்பட்டிருக்கிறாய். கன்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. இருதயத்தின் அகந்தை ஏசாவை மோசம் போக்குதுன்றார். அதை தேடி பார்க்கணும், தேடி பார்க்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்ததா, நீ கழுகை போல உயரே போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எந்த நிலைக்கு வேணா போ, நட்சத்திரத்திலே போய் உன் வீட்டை கட்டு, எதை வேணா பண்ணு, அங்கேருந்து உன்னை தள்ளுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம பொருத்தி பார்க்கலாம். லூசிபர் அப்படித்தானே சொல்லிட்டு இருந்தான், நான் தேவனை போல ஆவேன், சிங்காசனத்தில் ஏறுவேன் அப்படின்னு. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அங்கேருந்து லூசிபரை தள்ளி போட்டார். அது போல இங்க ஏசாவை பார்த்து இப்படி சொல்றார். இது இன்னொன்னும் பொருந்தும். என்னன்னா, இன்னைக்கு அநேக சேட்டிலைட்ஸ் நட்சத்திரத்தில் போய் கூடு கட்டுறது போல அநேக சேட்டிலைட்ஸ் வானத்தில் கூடு கட்டி கொண்டு இருக்கிறார். அதை வைத்து எதையாவது செய்திடலாம், ஏதாவது ஆண்டவருக்கு விரோதமான செயலை செய்திடலாம், வேதத்துக்கு விரோதமான செயலை செய்திடலாம், இயற்கைக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு விரோதமான செயலை செய்திடலான்னு முயற்சி செய்யலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு நாளும் நிறைவேறாது. அங்கேருந்து தள்ளி போடுவேன்னு சொல்கிறாரு. ஆல்ரெடி எலான் மாஸ்க் அனுப்பியிருந்த அநேக சேட்டலைட்ஸு, கரெக்டாக கணக்கு தெரில, எனக்கு தெரிஞ்சு ஒரு தோராயமாக ஒரு 12,000 சேட்டலைட்ஸ் கீழே விழுந்துடுச்சு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறேன். அது எந்த அளவுக்கு கரெக்டான எண்ணிக்கைன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் கீழே தள்ளியிருக்கிறார். ஆனால் மறுபடியும் எலான் மாஸ்க், நான் இன்னும் நிறையா பண்ணுவேன், நிறையா அனுப்புவேன், நான் போய் கூட்டை கட்ட போகிறேன்லாம் சொல்லிகிட்டு இருக்கார். கூட்டையும் கட்ட முடியாது, ஓட்டையும் கட்ட முடியாது. ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அங்கேருந்து தள்ளி போடுவார். அதே தான் இங்கே ஏசாவுக்கும் சொல்கிறார். உன்னுடைய லட்சணம் எல்லாம் தேடி பார்க்கப்பட்டுருக்கு, நீ எங்கேயும் ஒழிய முடியாது. நீ நினச்சிட்டு இருக்கலாம், நான் கழுகை போல உயர வானத்தில் பறந்துட்டு இருக்கேன்னு. நீ பறக்கலை, கீழே விட போகிற அப்படின்றார் ஆண்டவர். இது மற்றவர்களுக்கும் பொருந்தும். இன்னைக்கு கழுகை போல வானத்தில் பறக்கிறேன்னு எண்ணிக்கொண்டிருக்கிற அநேகர் முதல்ல நினைக்கிறது என்ன நினைக்கணும்னா, நாம் கீழே விட போகிறோம், ஐயோ நம்ம கீழே விழுந்துடக்கூடாது. ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு நம்மளை காத்து கொள்ளணும். நம்மளை யார் என்ன செய்ய போகிறா அப்படின்னு அகந்தையின் பேரில் உயர பறக்கிறோன்னு நினச்சா ஆண்டவர் கீழே தள்ளி போடுவார். அது மட்டும் இல்லை, அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அந்தரங்க பொக்கிஷங்கள் எவ்வளவாய் ஆராய்ந்து எடுத்து கொள்ளப்பட்டது. அந்தரங்க பொக்கிஷங்கள்னா செல்வம், ஐஸ்வர்யம், மற்ற விஷயங்கள், மற்ற காரியங்கள் எல்லாம் உன்னிடத்துல எவ்வளவா இருக்கு, நீ எவ்வளவு அபகரித்து வைத்திருக்கிற, எவ்வளவு
கடவுளுக்கு தெரியாம வைத்திருக்கிற, எவ்வளோத மறைத்து வைத்திருக்கிற, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி எதெல்லாம் நீ மறைத்து வைத்திருக்கிறியோ அதெல்லாம் ஆராய்ந்தெடுத்து கொள்ளப்பட்டது, தெரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்றார். எதையாவது மறைச்சு வச்சிருக்கிறேன், யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்கிறேன், அப்பா அம்மாவுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்கிறேன், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தரும் கணவன் மனைவிக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்கிறேன், மனைவி கணவனுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு இடத்துல வேலை செய்கிற இடத்துல உயரதிகாரிகள் கீழான வேலைக்காரர்களுக்கு மறைத்து வைத்திருக்கலாம். இல்லைன்னா கீழான வேலைக்காரர்கள் உயரதிகாரிகளுக்கு மறைத்து வைத்திருக்கலாம். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மறைத்து வைத்திருக்கலாம். எதை வேணா நீங்கள் மறைச்சு வைங்க, ஒளிச்சு வைங்க. அது உங்கள் பார்வைக்கு வேணா அது மறைவா ஒளிவா இருக்கு. ஆனால் அதெல்லாம் ஆராய்ந்து எடுத்தாச்சு அப்படின்றார் ஆண்டவர். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. அதற்கு முன்பாக எதையுமே மறைச்சு வைக்க முடியாது. நாம் நினச்சிட்டு இருக்கலாம் மறைச்சு வச்சிட்ருக்கோம். இன்னைக்கு அரசியல்வாதிகள் சுவிஸ் பேங்க்கில் வந்து கோடிக்கணக்கில் மறைச்சு வச்சுருக்காங்கல்ல, கருப்பு பணமாக. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நாங்கள் மறைச்சு வச்சுருக்குறோம். ஆண்டவர் நினச்சா ஒரு நொடி பொழுதில் அதை வெளியரங்கமாக்க முடியும். அதுக்கான கால நேரம் வரும்போது அதை செய்வார். அது போலத்தான் மறைக்கிறோன்னு எதையும் மறைக்க முடியாது. எந்த பாவத்தையும் ஆண்டவருக்கு முன்பாக மறைக்க முடியாது. எந்த விதமான ஆண்டவர் விரும்பாத காரியத்தையும் மறைக்க முடியாது. அந்நிய காரியங்களை மறைக்க முடியாது. எதையுமே அவருக்கு முன்பாக மறைக்க முடியாது. வெளியரங்கமாகாத மறைபொருளே கிடையாது. அதுதான் ஆண்டவர் இங்க சொல்றார். அறியப்படாத ரகசியம் இல்லை. ரகசியம் வேணா மனிதருக்குள்ள நீங்க வச்சுக்கலாம். ரகசியம், நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், நீங்க வச்சுக்கோங்க, யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிவேன்றார். அவருக்கு முன்பாக எதையும் ஒளித்து வைக்க முடியாது, எதையும் மறைத்து வைக்க முடியாது. அதனால எச்சரிக்கையா இருங்க. இந்த மாதிரி எண்ணம் இருக்கா? கழுகை போல உயர பறந்துட்டு இருக்கேன், என்னை யார் கீழே தள்ள முடியுன்ற எண்ணம் இருக்கா? நான் அதை மறைத்து வைத்திருக்கிறேன், இதை மறைத்து வைத்திருக்கிறேன், என்னை யார் என்ன செய்ய முடியும்னு நினைப்பு இருக்கா? இல்லை, அந்த எண்ணத்தை இப்போவே கைவிட்டுருங்க. நான் ஆராய்ந்து பார்த்துட்ருக்கேன், கீழே தள்ளி போடுவேன், எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவேன்றார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. ஏன்னா சிருஷ்டிகரே அவர் தான். அப்புறம் அவருடைய பார்வைக்கு எப்படி மறைவாக இருக்க முடியும்? இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்குது, நிர்வாணமாக இருக்குது. நிர்வாணமாக இருக்குதுன்னா எல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரியுதுன்னு அர்த்தம். உன்னை நிர்வாணனே உன்னை அந்த மாதிரி எண்ணத்திற்கு போக வேண்டாம். ஆண்டவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, எல்லா காரியங்களும் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. தெரியாது தெரியாதுன்னு செய்கிறது எல்லாமே ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அதுதான் அங்கே சொல்கிறார். அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மனிதர்களுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறத விட ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். ஏன்னா அவர் கண்டிப்பாக கணக்கு கேட்பார். கேட்டார்ல, அந்த தாளந்தை கொடுத்துட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு. 2 தாளந்தை கொடுத்தவன் 4 தாளந்தாக்குனான். என்ன அப்படி ஒவ்வொருத்தரும், 1 தாளந்தை கொடுத்தவன் 2 தாளந்தா மாற்றினான்.
5 தாலந்த குடுத்தது 10 தாலந்தா மாறுச்சு. 1 தாலந்து குடுத்தவன், அவன் என்ன பண்ணிட்டான், அவன் புதைச்சு வச்சுட்டான். அவன் எந்த ஒரு கிரியையும் அங்க செய்யல. ஆனா என்ன விஷயம்னா, ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளந்த குடுத்திருக்கிறார். அது உங்களுக்கு தெரியும். கர்த்தர் வெளிப்படுத்தியிருப்பார். கண்டிப்பா கணக்கு கேட்பார். இதில மறைச்செல்லாம் வைக்க முடியாது. ஒளிச்செல்லாம் வைக்க முடியாது. அப்படிங்கிறது தான் இங்க ஆண்டவர் சொல்றார். கணக்கு கேட்பேன்றாரு, கேட்டாரு. அதுதான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.